நம்ம எச்சில இருந்தா பல பேர் இங்க கட்சி நடத்திட்டு இருப்பான். பிறப்பு ஒக்கும்னு சொன்னது முதல்ல நம்ம தான். கொரிய கூட வேற வண்ணத்தில் வடிவமைக்கல, அதே சிவப்பு மஞ்சள் தான், தூய சக்தி. அதனால என்ன ஜனநாயகம் படத்துக்கு படா பைத்தியக்கார சீமான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது திருக்குறள்ல திருவள்ளுவர் எழுதிய குறள். என்ன இது இந்த காலகட்டத்தில் எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்கள்கிட்ட கேட்டால் கூட சொல்லும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத யாருமே எழுதுனதுன்னு கேட்டால் திருவள்ளுவர் அப்படிங்கிறத எல்லா பசங்களும் சொல்லும். ஸோ அந்த பசங்களுக்கு இருக்கிற அறிவு கூட இன்னும் உனக்கு இல்லையே, இன்னமும் நீ ஒரு தற்குறியாக இருக்க. ஸோ இதனால தான் நம்ம சொல்கிறோம், தமிழ்நாட்டில் ஒரு தலைவனே தற்குறியாக இருக்கான் அப்படின்னா அது கண்டிப்பாக அது சீமான் தான். புரியுதுங்களா? ஸோ இதுதான், இது போல் எடுத்துக்காட்டு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதே போல் சொல்கிற மஞ்சள் பச்சை மஞ்சள் சிவப்பு பார்த்தீங்கன்னா என்னமோ காப்பிரைட் வாங்கி வச்சிருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்க. அது ஒரு கலர், யார் வேணால் யூஸ் பண்ணலாம். என்னமோ மஞ்சளுக்கும் சிவப்புக்கும் நீ தான் காப்பிரைட் வாங்கி வச்சிருக்க, யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன அதே போல் நீ வச்சிருக்க தெரியுமா அந்த கொடி கட்சி எல்லாம் நீ ஆரம்பித்ததும் கிடையாது, நீ உருவாக்குனதும் கிடையாது. என்ன அந்த கொடி ஆல்ரெடி ஈழத்தில் யூஸ் பண்ண கொடி, அதே கொடி எடுத்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நீ அதையும் கண்டுபிடிக்கல. அதே போல் அந்த கட்சை ஆரம்பித்தது தமிழ்நாட்டில் நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த கட்சி ஆரம்பித்தது யார்? சீபா ஆதித்தனார். நீ வாடகை எடுத்து நடத்திட்டு இருக்க. என்ன எந்த ஒரு வேலையும் நீ பண்ணாமல் இன்னைக்கு இவர் எச்சில தான் கட்சி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்போ நீ யார்? சீபா ஆதித்தனார் மூத்தரத்தில் கட்சி நடத்திட்டு இருக்க, இல்லை திருவள்ளுவர் பேஞ்ச மூத்தரத்தில் கட்சி நடத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும்ல. இன்னமும் தற்குறியாக இருக்காதையா. உன்னை நம்பி வர அந்த இளைஞர்களை கொஞ்சமாவது அறிவுள்ள விஷயத்த சொல்லிக் கொடு.